பாக்கியா செய்கிற செயலால் பார்த்தீங்கன்னா, ஈஸ்வருக்கு செம்ம கோவமா இருக்காங்க. "ஏன்னா பாக்கியா நீ ஏன் நீ சொன்ன பேச்ச கேட்க மாட்ற? நாங்க இத்தன பேர் வந்துட்டு சொல்றோம். அப்பயும் வந்துட்டு நீ ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றியே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அதுவும் ஆரம்பிக்கிறது தான் ஆரம்பிக்கிற. நல்ல பெரிய ரெஸ்டாரண்ட்டா ஆரம்பிக்கிற. சும்மா பொட்டி கடை மாரி ஆரம்பிச்சேன்னா என்ன பண்றது?" இதெல்லாம் சம்மந்தி வீட்டுக்கு தெரிஞ்சுன்னா அவங்களுக்கு எவ்வளோ கேவலமா இருக்கும். எவ்வளோ பெரிய இடத்துல நம்ம பொண்ணு குடுத்துருக்கோம். அப்படி இருக்கிறம்போது, நீ என்னடான்னா இப்படி ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு, இப்படி இது பண்ணிட்டு இருக்கே. கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்லா பெருசா வேணா ஆரம்பிக்கிறியா? அதுவும் இல்ல. என்னத்துக்கு இப்படி பண்ற? அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே பாக்கியாவுக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, செம கோவம் வந்துடுது. என்ன அத்த பேசிட்டு இருக்கீங்க? அவங்க என்ன நினைப்பாங்க? இவங்க என்ன நினைப்பாங்கன்றதெல்லாம் எனக்கு பொருத்தம் இல்ல. முக்கியம் இல்ல. நான் என்ன நினைக்கிறேன்றது தான் எனக்கு முக்கியம். எனக்கு இந்த ரெஸ்டாரண்ட் போதும். நான் வச்சிருக்க காசுக்கு வந்து இதுவே போதும். நான் புதுசா எதுவும் லோன் போட்டு எதுவும் ஆரம்பிக்கல. கையில் இருக்கிற கொஞ்சம் அமௌண்ட்டை வச்சு என்னால் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை உருவாக்கியிருக்கேன். இதுவே நான் டெவலப் பண்ணி நல்ல நிலைமைக்கு வந்துடுவேன். அதனால் நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்க. என்னை ஏன் போக்கிலே விட்டுருங்க அப்படின்னு சொல்ல உடனே ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, வர வர பாக்கி உனக்கு திமிராகி போச்சு. என் வயசு கூட மரியாதை தர மாட்ற. நீ யார் பேச்சும் கேட்கவும் மாட்ற. உங்கள் பசங்களும் உனக்கு அத்தனை முறை சொல்கிறாங்க. ஆனால் நீ என்னடான்னா வந்து நான் பிடிச்சது தான் பிடிவாதம்னு சொல்லிட்டு ஒரே முடிவாக இருந்தேன்னு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா பாக்கியம் மேலே செம்ம கோவமாக இருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லும் பார்த்தீங்கன்னா என்ன மம்மி நானும் சொல்கிறேன் உங்களுக்கு நீங்களும் ஏற்றுக்க மாட்றீங்க. நான் எப்போவுமே உங்களை எப்போயும் டிஸ்கரேஜ் பண்ணியிருக்கேன். நான் எப்போவுமே வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் நின்னுருக்கேன். ஆனால் இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் செய்கிறது எனக்குமே சுத்தமா பிடிக்கல. எதுக்காக இப்படி ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து நீங்கள் கஷ்டப்படணும்? கொஞ்ச நாள் பொறுத்தீங்கன்னா நானே பெரிய ரெஸ்டாரண்ட்டாக வச்சு கொடுத்துருப்பேன்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் கொண்டு வீடியோக்களை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். தேங்க்யூ.